பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறத பார்த்து பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்னதான் மற்ற மருமங்க மாதிரி இங்கே தங்கமயிலும் நிறையா படிச்சிருந்தாலும் படித்த தலகணம் கொஞ்சம் கூட இல்லாமல் பரவாயில்ல தங்கமயில் இங்கே கோமதிக்கு துணையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற மருமக மாதிரி இல்லாமல் தங்கமயில் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீட்டில் தங்கமயிலும் சரவணனாவது என்னோட பேச்சை கேட்டு இவங்க என் பேச்சை மீறாமல் நடக்கிறதுனால தான் இவங்க 2 பேரால தான் நான் சந்தோஷமாகவே இருக்கேன் அப்படின்னு தங்கமயில பார்க்கும்போதெல்லாம் எப்பயுமே பெருமையாக நினச்சிட்ருக்காரு பாண்டியன். இங்கே மீனா செந்தில்கிட்ட ஏங்க நீங்கள் கவர்மெண்ட் வேலையை ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம்னு நினச்சிட்டு இப்படி படிக்காமல் இருந்தால் எப்படிங்க நீங்கள் நினச்ச மாதிரி கவர்மெண்ட் வேலையெல்லாம் வாங்க முடியும்? அதனால் கண் முழிச்சு படிக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாம் வரதுக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலையே, ஏன் என்கிட்ட சொல்லி புக்ஸ் கூட வாங்க சொல்லலை அப்படின்னு சொல்ல, இல்லை மீனா நானும் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் கடைக்கு போனதுலேருந்து ஒரே வேலையாக இருக்குது. வீட்டில் வந்து படிக்க நேரமே இல்லை. கடையில் ரொம்ப வேலை செய்கிறதுனால வீட்டில் வந்த உடனே எப்படா படுத்து தூங்கலாம் அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்குது மீனா. அதனால தான் நீ எதுவும் நினைக்காத, கண்டிப்பாக உனக்காகவும் உன்னையும் உன் அப்பா அம்மாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டாவது படித்து எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே மீனா நானும் அப்படி தாங்க ஆசைப்பட்றேன். இந்த வீட்டில் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிறதுக்கு கூட மாமா கிட்ட பர்மிஷன் கேட்டு அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், அதெல்லாம் பெரிய செலவாகும்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இங்கே கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கணும். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் அப்பா எதுக்காக இந்த புக்கை வாங்கினேன், இதெல்லாம் வீண் தானே அப்படின்னு சொல்லி புக்கை கூட வாங்க விட மாட்டாங்களே, அப்புறம் எப்படிங்க படிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு செந்தில், ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கோச்சிங் கிளாஸ் போயிட்டுருக்கான், அவங்ககிட்ட நோட்ஸ் எல்லாம் அனுப்ப சொல்லியிருக்கேன். அதை வச்சு எப்படியாவது படித்து சமாளிச்சுக்கிறேன் மீனா, வேறு வழி இல்லை. இப்போதைக்கு நான் எக்ஸாமுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னால், எக்ஸாமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ கடையில் வேலை பார்க்குறதே போதும், ஏற்கனவே கதிர் வெளியில் போய் வேலை பார்க்குறதெல்லாம் போதாதா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதனால் இப்போதைக்கு நான் இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்டேயோ இல்லை வீட்டில் உள்ளவங்ககிட்டயோ சொல்ல போகிறதும் இல்லை. என்னால் எப்போ நேரம் கிடைக்குதோ, எனக்கு எப்போ முடியுதோ அப்போ நான் படிச்சுக்கிறேன் மீனா, நீ இதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது செந்தில் யோசிக்கிறாரு. பாவம் மீனா எனக்காக இங்கிலீஷ் பேப்பர் வாங்கணும்னு ஆசைப்பட்டா, அந்த இங்கிலீஷ் பேப்பரை வாங்குறதுக்கு கூட எங்கள் அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எங்கள் அண்ணனும் இங்கே மயிலண்ணியும் ஊரில் போய் வெறும் ரூமுக்கே 26,000 ரூபா கட்டியிருக்காங்க. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால் அண்ணனை பற்றியும் அங்கே அண்ணியை பற்றியும் அவங்க ரூமுக்காக கட்டின அந்த பணத்தை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு செந்தில். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க கிளம்பிட்டு இருக்கும்போது செந்திலும் கடைக்கு கிளம்பிட்டுருக்காரு. அந்த சமயம் எப்பயும் போல் செந்தில் கதிர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, பாத்தியாடா எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆயிடணும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட புக்கு வாங்கவும் பணம் இல்லை, மீனா சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னடா பண்ண முடியும்? இங்கே சரவணன் அண்ணனும் தங்கமயில் அண்ணையும் என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அப்பா நடத்தி வைக்கிறாங்க. ஆனால் நானாக இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் எது நினச்சாலும் இந்த வீட்டில் நடக்கவே நடக்காதுல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே சரவணன் கவனிக்கிறாரு. பாவம் மீனா பிள்ளை நம்ம தம்பி செந்திலுக்காக தான் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு நினச்சா, அதை கூட அப்பா வேண்டான்னு சொல்லிட்டாரே. பேசாமல் நாமளே தினமும் இங்கே வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வர வச்சா என்ன, அதுக்குண்டான பணத்தையும் நானே கட்டிட வேண்டியதான். அப்பா ஏதாவது சொன்னாருன்னா இந்த விஷயத்த நான் தான் செஞ்சேன், நான் தான் நியூஸ் பேப்பர் வர வச்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக எதுவும் சொல்ல மாட்டார். மாதம் மாதம் பணத்தை நானே கட்டிடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் மற்றவங்கள மாதிரி என்னை திட்டமாட்டார், கேள்வி கேட்கவும் மாட்டார். இவங்களுக்காக இந்த உதவியை நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் இங்கே பாண்டியன் கிட்டே கேட்காம இங்கே மீனா ஆசைப்பட்ட மாதிரியே வீட்டுக்கே நியூஸ் பேப்பர் வர வைக்கிறாரு. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தினமும் வருது அப்படின்னு மீனாக்கு தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் மாமா தான் இதை வர வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு இங்கே மீனா சரவணன் கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் மாமா, இதை தான் நானும் ஆசைப்பட்டேன், மாதம் மாதம் வேணால் நானே பணத்தை கொடுத்துட்றேனே, ஆனால் பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்ல, நீ கவலைப்படாதம்மா, நான் தான் நியூஸ் பேப்பரை வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ கதிரும் இங்கே செந்திலும் அவனுக்கு இஷ்டப்பட்டபடி உங்களை கல்யாணம் பண்ணிக்க போய் தான் அப்பா இன்னும் உங்கள் மேலே கோபமாக இருக்காரே தவிர்த்து மற்றபடி நான் இதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பார், நீ கவலைப்படாத, எங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மயில் உடனே சரவணன் கிட்ட, ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏற்கனவே பாண்டியன் மாமா என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் வரதே போதும், மீனா சொன்ன மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் வாங்க வேண்டாம்னு சொன்னாங்கல்ல. அப்படி இருக்கும்போது அது என்ன உங்கள் தம்பிக்கு உதவுறதுக்காக மாதம் மாதம் 300 ரூபாயை தூக்கி கொடுக்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நியூஸ் பேப்பரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். இங்கே எல்லாருக்கும் தமிழ் தானே தெரியும், ஏன் தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்க முடியாதா என்ன மீனாவுக்கு?
நீங்களும் நானும் இந்த வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறோம், மாமாவோட பேச்சை மீறாமல் நடந்துக்கிறோன்னு நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்க உங்கள் அப்பா. நீங்கள் என்னவோ உங்கள் தம்பிக்கு உதவி செய்ய போய் அங்கே நியூஸ் பேப்பர்லாம் வாங்குற விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். வீணாக பிரச்சனை வரும். உங்களையும் என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு மறுபடியும் இங்கே கதிர் தம்பியை திட்டுற மாதிரியே திட்ட ஆரம்பித்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திடுவாங்கங்க. உங்கள் தம்பிக்கு உதவ போய் நானும் நீங்களும் பேச்சு வாங்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம். பேசாமல் நியூஸ் பேப்பர் வர வேண்டான்னு சொல்லி இந்த நியூஸ் பேப்பரை நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயிலு. உடனே சரவணன், இந்த விஷயத்தில் நீ தலையிடாத மயிலு. என் தம்பிக்கும் மீனாவுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஏன் மாதம் மாதம் என் தம்பிக்காகவும் மீனாவுக்காகவும் ஒரு 300 ரூபா செலவழிச்சா தப்பா என்ன? இதை பற்றி நீ யோசிக்காத. அப்பா கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன். அப்பா நான் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ஏதோ மறுத்து பேச மாட்டார். அதனால் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே எப்பயும் போல் பாண்டியனும் இங்கே பழனியும் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே எதிரில் வந்த முத்துவேல் ரொம்ப கோவமாக பழனியை பார்த்து, இன்னும் இந்த கடையிலையே பொட்டலம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா உனக்குன்னு என்னைக்கும் பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது. ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வந்து சேரு. அப்படி இல்லை எங்கள் அக்கா கூட தான் இருப்பேன்னு அந்த கடையிலேயே இருந்தேன்னா கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் உனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்காமல் இந்த பாண்டியன் அவனோட வேலைக்காகவே உன்னை பயன்படுத்திப்பான். புரிஞ்சு நடந்துக்கடா பழனி. அண்ணனுங்க முக்கியமா இல்லை அந்த பாண்டியன் முக்கியமானு நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மில்லுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இங்கே உடனே பழனி, என்ன மச்சான் இது? ஏதோ நான் உங்கள் கடையில் வேலை பார்க்குறது பிடிக்காம எங்கள் அண்ணனுங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க போல். நீங்கள் இதை பற்றி வருத்தப்படாதீங்க மச்சான். எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல. நான் உங்கள் கூடயும் எங்கள் அக்கா கூடயும் இந்த வீட்டில் தான் இருப்பேனே தவிர்த்து அந்த வீட்டுக்குன்னு நான் போகவே மாட்டேன். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மச்சான் அப்படின்னு இங்கே பழனி பேசுனதை பார்த்து இங்கே ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். என் பையன் சரவணனுக்காக அங்கே இங்கேன்னு பொண்ணு தேடி அலைஞ்சி மயிலை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் பழனிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்னு நான் வந்து யோசிக்கவே இல்லையே. அதனால தான் முத்துவேலும் சக்திவேலும் இப்படி பேசிட்டு போகிறாங்களோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை இவன் கடையில் வேலை பார்க்க போய் பொண்ணு கிடைக்காதுன்னு வேற சொல்கிறாங்களே, பேசாமல் இங்கே பழனிக்குன்னு ஒரு கடையை வச்சு கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே அதே யோசனையில் கடைக்கும் கிளம்பி போயிடுறாரு பாண்டியன். இன்னொரு பக்கம் மயில் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இங்கே வாங்குற மொத்த சம்பள பணத்தையும் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்றாரு என் வீட்டுக்காரரு. இதில் மீனாவுக்கும் இங்கே செந்திலுக்கும் மட்டும் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு மாதம் மாதம் 300 ரூபா கொடுப்பாராம். ஆனால் என்னோட கை செலவுக்குன்னும் சேர்த்து வைக்க பணம் கேட்டால் மட்டும் பணம் தரமாட்டேன்னு சொல்கிறாரு. இதில் என்ன நியாயம் இருக்குது? பேசாமல் இந்த விஷயத்த பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி இங்கே நியூஸ் பேப்பரே வரவிடாமல் பண்ணிட்டோம்னா இவர் வீணா மாதம் மாதம் 300 ரூபா கட்ட வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. ஏதோ ஹனிமூனுக்கு போயிட்டு வந்தா இங்கே சரவணன் மாமா என் பேச்சை மட்டும்தான் கேட்டு நடப்பார். நான் சொல்கிற எல்லாத்தையுமே செய்வாருன்னு ஆசையாக இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சே. இங்கே வந்ததும் வராததுமா அந்த நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற மீனாவுக்கு மாதம் மாதம் நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு இவர் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மயில். வீட்டுக்கு தினமும் மீனா நினச்ச மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வரதுனால ராஜி, மீனா, இங்கே அரசின்னு எல்லாருமே அந்த நியூஸ் பேப்பரை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக எடுத்து படிச்சுட்ருக்காங்க. ஆனால் அங்கே நிற்கிற மயில் மட்டும், என்னது இது, எல்லாரும் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷும் நல்லா தெரியுது, அதனால இந்த பேப்பரை படிக்கிறாங்க. நமக்கு தமிழே படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இதில் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை உத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதில் ஒன்றுமே படிக்க தெரியல, எதுவும் புரிஞ்சுக்கவும் முடியல. அதனால அங்கே வந்த பாண்டியன், ஏன்பா மீனா, நான் தான் ஏற்கனவே சொன்னேனேப்பா, யார் இது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரெல்லாம் இங்கே வாங்குறது அப்படின்னு கேட்க, உடனே அங்கே வந்த சரவணன், அப்பா நான் தான்ப்பா வாங்கினேன். பாவம் மீனாவும் செந்திலும் ஆசைப்படுறாங்க, அதுக்கு எதுக்குப்பா வேண்டான்னு சொல்லணும்? 300 ரூபா ஒன்றும் பெரிய ஒரு பணம் இல்லையேப்பா. அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை நானே கொடுத்துட்றேன்ப்பா மாதம் மாதம். மீனா ஏதோ ஆசைப்படுதுல, அதனால் வாங்கி படிக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்ல, பாருங்க மீனா மட்டுமா அந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறா, ராஜி, அரசின்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்க பாருங்கப்பா, படிக்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே மயில் ஒன்றுமே புரியாமல் அந்த நியூஸ் பேப்பரை உத்து பார்க்க, இதை பார்த்த பாண்டியன், அதெல்லாம் சரிதான், ஏன்பா மயில், நீ தான் ஏதோ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சதா உங்கள் அம்மா சொன்னாங்களே, அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி 2 வரி படித்து காட்டுமா. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ராஜி படிக்கும்போது காது கொடுத்து கேட்டிருக்கேன், இங்கே அரசி படிக்கும்போது கூட பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் மீனா கூட எனக்கு அப்பப்போ கணக்கு வழக்கு எழுதும் போதும் வேலை பார்க்கும்போதும் இங்கிலீஷ்லலாம் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீ தான் இங்கிலீஷ்லாம் நிறைய படிப்பு படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் நீ பேசியும் பார்க்கல, இப்படி படித்தும் பார்க்கல. அதனால தான் ஆசையில் கேட்குறேன், 2 வரி எடுத்து படிமான்னு சொல்ல, இங்கே கையில் நியூஸ் பேப்பரை வாங்கின மயிலோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. நானாவது இங்கிலீஷை படிக்கிறதாவது, ஏற்கனவே 10th பாஸ் ஆகியிருக்கேன், +2 ஃபெயிலு, இதில் எங்கே நான் இங்கிலீஷை படிக்கிறது? ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, எப்படி படிக்கணும்னு தெரியலையே, என்ன இருக்கணும் புரியலையேன்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்க, அங்கே வந்து சரவணன், ஏ மயிலு, நீ உண்மையாகவே படிச்சிருக்கல, அதான் 2 வரி தானே படிக்க சொல்கிறாங்க,
கடகடன்னு படிக்க வேண்டியதானே. இதே மீனா கிட்ட கொடுத்தா இந்நேரத்துக்கு ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல உடனே அரசியும், என்ன அண்ணி நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் அண்ணி, அப்படி இருக்கும்போது என்ன எதுவுமே படிக்காமல் அமைதியாக நிற்கிறீங்க, உண்மையாகவே நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரும் மாற்றி மாற்றி கேட்க மயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. திடீர்னு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை கொடுத்து படின்னு சொன்னால் நான் எப்படி படிக்க முடியும், எனக்கே படிப்பு ஏறாமல் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது எல்லாரும் படிக்க சொல்லி என்ன வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் வசமாக மாட்டிப்பணும் அப்படின்னு திருன்னு முழிக்கிறாங்க மயில். உடனே மயில் சரவணன் கிட்ட, மாமா இந்த பேப்பரை பிடிங்க, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது, பாலை அடுப்பில் வச்சுட்டு வந்தேன், பொங்கி ஊற்றிரும், மீனா நீயே மாமாவுக்கு படிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு போன மயில் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக நான் வசமாக மாட்ட போகிறேன், நான் படிக்காதவன்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு பயந்து போய் நிற்கிறாங்க மயில். இங்கே மயில் எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த சரவணன், மயில் நிறைய படிச்சிருக்கா, மீனா மாதிரியே இவளும் வெளியில் வேலைக்கு போனால் நல்லா தானே இருக்கும், இந்த மயில் ஏன் எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலையை மட்டும் செய்யணும்னு நினைக்கிறா, மயிலுக்காக ஏதாவது ஒரு வேலையை நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சரவணன் மயில் வேலைக்கு போக ரொம்பவே ஆசைப்படுறாரு. பேசாமல் மயிலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடச்சி மயிலுக்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீட்டினோம், மயில் எவ்வளோ சந்தோஷப்படுவா. மீனா மாதிரியே அவளும் பேகு போட்டுக்கிட்டு ரொம்ப ஆசாசியாக வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிச்சா எனக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும்ல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கே வந்த பேப்பரில் ஒவ்வொரு வேலை வாய்ப்பெல்லாம் இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறாரு சரவணன். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக மயிலுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், மயிலுக்கே தெரியாமல் அந்த வேலை வாய்ப்பை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்காரு. மயில் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா, அதனால் ஏதாவது ஸ்கூலில் வேலை வாய்ப்பு இருந்தால் நல்லா இருக்குமே, இவன் இங்கிலீஷ் டீச்சரானா அதை விட நல்லா இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் மயிலுக்கே தெரியாமல் எங்கெல்லாம் வேலை இருக்குது வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்க பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சர் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் அங்கே போய் விசாரித்து மயிலை பற்றின எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தர சம்பளத்தை கொடுங்க, அவள் வீட்டு வேலை மட்டுமே பார்த்துட்ருக்கா, படித்த படிப்பு வீணாயிடக்கூடாதுல்ல, அதனால் என் மனைவி இந்த வேலையில் சேர ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி அவங்களும் இங்கே மயிலை வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தால் அவங்கள நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம், ஒரு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சரவணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கு போன கையோட மயிலுக்கிட்ட, மயில் நீ படித்த படிப்புக்கேற்ற வேலை உனக்கு கிடச்சி போச்சு, இங்கிலீஷ் டீச்சராக உனக்கு வேலை கிடச்சிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன், ஏண்டா சரவணா உண்மையாகவே சொல்கிறியா, மயிலுக்கு வேலை கிடச்சிருச்சா, நானே நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு 5-6 மாதம் போனதுக்கப்புறமா இங்கே மயிலும் மீனா மாதிரியே வேலைக்கு போனால் நல்லா இருக்குமேனு, அதுக்குள்ளே உன் பொண்டாட்டி மயிலுக்கு நீயே வேலையை தேடி கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல சரவணா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மயிலும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னது இங்கிலீஷ் டீச்சராக ஸ்கூலில் நான் வேலை பார்க்கணுமா, நானே 10th தான் முடிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்றுமே என்கிட்ட இல்லை, இங்கிலீஷில் ஒழுங்காக எனக்கு படிக்கவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது, அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் டீச்சராக சின்ன பசங்களுக்கு இல்லை யாருக்குமே என்னால் எதுவும் நடத்த முடியாதே, ஏற்கனவே ராஜி சின்ன பசங்களுக்கு வந்து டியூஷன் எடுங்கன்னு கூப்பிட்டதுக்கே நான் பயந்து போயிட்டேன், இப்போ எப்படி ஒரு ஸ்கூலில் போய் நான் வேலை பார்க்குறது, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசனை பண்ண மயில் இங்கே சரவணன் கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் தான் கை நிறைய சம்பாதிக்கிறீங்களே, அது பத்தாதான் என்ன, ஏன் நான் வேலைக்கு போனாதான் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தருவீங்களா, அதெல்லாம் நான் வேலைக்கு போக விருப்பப்படலைங்க, பாவம் அத்தை அவங்களுக்கு வயசாயிடுச்சு, வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்களே செஞ்சிட்ருக்க முடியுமா, அதான் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் இன்னும் கொஞ்சம் மாதம் வீட்லேயே இருக்கேங்க, அப்புறம் எனக்கு விருப்பப்பட்டேன்னா நான் வேலைக்கு எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமதி, ஏ மயில் எனக்கு என்ன பெருசாக வயசாயிடுச்சு, வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பாவம் சரவணன் ஆசையாக உனக்காக வேலையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கான், முதல்ல போய் உன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இன்டர்வியூவை போய் அட்டன் பண்ணு, அப்போ தான் இங்கே சரவணனும் சந்தோஷப்படுவான், எங்களுக்கும் நீ படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்குறேன்னு பெருமையாக இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல இங்கே கூடவே இருக்கிற மீனா ராஜி அரசின்னு எல்லாருமே, ஆமா அண்ணி நீங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கிறதா, படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணுன்னு அப்பா எப்பயுமே சொல்லுவாங்க, நானும் இந்த காலேஜெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கோச்சிங் சென்டர் போயிட்டு இங்கே ஐஏஎஸ்க்கு படிக்கணும்னு அப்பா எவ்வளோ ஆசைப்படுவாங்க தெரியுமா, நீங்கள் படிச்சுட்டு வீட்டில் அப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தால் சரிப்பட்டு வருமா, அண்ணன் எவ்வளோ ஆசைப்படுறாங்க, நீங்கள் போய் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அப்புறமா வேலை கிடைக்குது கிடைக்கல அது வேறு விஷயம், முதல்ல நீங்கள் அண்ணன் கூட சேர்ந்து உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க, அது மட்டும் இல்லை அண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு நாங்களும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம், ஏன்னா கல்யாணத்தப்போ உங்கள் அம்மா உங்களை புகழ்ந்து பேசினாங்க, என் பொண்ணு மாதிரி யாருமே படிக்க முடியாது, காலேஜில் முதல் மாணவியே இங்கே தங்கமயில் தான், அம்புட்டு அழகா படிப்பா, கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கான்னு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க, ஆனால் இது வரைக்கும் உங்கள் மார்க்கு சர்டிஃபிகேட்டுன்னு நான் எதையுமே பார்த்ததில்ல அண்ணி, காமிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆசையாக அரசி கேட்க இங்கே மயில் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க.
நானா கோல்டு மெடலா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதே. நான் 10th சர்டிஃபிகேட் மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றபடி +2 ஃபெயிலுன்றதுனால அதை கூட எங்கே வச்சுருக்கேன்னு ஒன்றுமே தெரியலையே. நான் இன்னைக்கு வசமாக மாட்ட போகிறேன். இப்போ எனக்கு எதுக்கு வேலை? தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? நான் வேலைக்கு போனால் பெருமைன்னு நினைக்கிறாங்களே தவிர்த்து நான் படித்த படிப்பை பற்றி தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே. நான் இன்டர்வியூ போய் எப்படி அட்டன் பண்ணேன்? அவங்க என்ன கேள்வி கேட்பாங்களோ? நான் படிச்சிருந்தா தானே அவங்க கேள்விக்கெலாம் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க மயிலு. இங்கே பாண்டியன் மயிலுக்கிட்ட, ஏன்பா மயிலு, எவ்வளோ ஆசைப்பட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் கேட்குறாங்க, உன் மார்க்கெல்லாம் கொண்டு வந்து காட்டுப்பா. நீ காட்டலனாலும் பரவாயில்ல, முதல்ல சரவணன் சொன்ன மாதிரி இன்டர்வியூவை நாளைக்கு போய் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பா. அப்போ தான் உனக்கு சீக்கிரமாக வேலை கிடைக்கும். வீட்டு வேலையெல்லாம் கோமதியே பார்த்துப்பா. நீ கல்யாணமாகி வரதுக்கு முன்னாடி அவள் தானே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா. அதனால் வீடை பற்றி இனி நீ கவலைப்படாதப்பா. நீ பொறுப்பான புள்ள. உன்னை நல்லா வளர்த்துருக்காங்க உன் அப்பாவும் அம்மாவும், எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன் படிப்பு வீணாகக்கூடாதுன்னா நீ வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கராராக சொன்னதால் இங்கே தங்கமயிலுக்கு மறுத்து பேசவே முடியல. என்ன செய்யன்னு தெரியல. அங்கே பெரிய ஹெட்மாஸ்டர் முன்னாடி அவங்க கேட்குற கேள்விக்கு நான் என்னன்னு பதில் சொல்ல? படிப்பை பற்றி தெரிஞ்சாதானே பதில் சொல்ல முடியும். நான் 10th பாஸ் ஆனதே பெரிய விஷயம். படிப்பு ஏறவே இல்லைன்னு தான் +2ல் ஃபெயில் ஆகிட்டேன். மேற்கொண்டு படிக்கவும் வேண்டான்னு வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது இவங்க வேற எல்லாரும் போயாகணும், வேலை பார்க்கணுன்னு சொல்கிறாங்களேன்னு நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப பயத்திலேயே இருக்காங்க மயிலு. அடுத்த நாள் காலையில் இங்கே கோமதி விறுவிறுன்னு எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்க, மயிலு, அத்தை நானே எப்பயும் போல் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே கோமதி, நீ தான் இன்டர்வியூ போகணும்ல, உன் வேலையை மட்டும் பாரு, மற்ற எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். இனி வீட்டு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கவும் வேண்டாம், தலையிடவும் வேண்டாம். சரவணன் சொன்ன மாதிரி ஒழுங்காக அந்த இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டு அங்கே ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. இங்கே மயிலு மெதுவாக பாண்டியன் கிட்ட, என்னம்மாம்மா நீங்கள் ராஜியவே ஹோம் டியூஷன் எடுக்க போகிறது தப்புன்னு எப்படி திட்டினீங்க? நான் மட்டும் வேலைக்கு போகிறது அப்போ சரியா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே பாண்டியன், எதுக்கும் முடிச்சு போட்டுட்ருக்க தங்கமயிலு. இங்கே ராஜி படிக்கும்போது இங்கே பார்ட் டைம் வேலைக்கு போக வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். படித்து முடிச்சதுக்கப்புறமா மீனா மாதிரி கை நிறைய சம்பாதிக்க ஒரு நல்ல வேலைக்கு போனால் நான் என்ன வேண்டாம் நான் சொல்லுவேன்? அதுக்கு தானே நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் மயிலு. நீ ஏற்கனவே படித்து முடிச்சிட்ட, அதனால தான் உனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே நான் யோசிக்கிறேன். அதனால் நீ சீக்கிரமாக சரவணன் கூட கிளம்பி அங்கே ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துரு. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்ல, மறக்காம சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துட்டு போயிரு மயிலு அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன். இங்க ரூமுக்கு போன மயிலு ரொம்ப பயந்துகிட்டே யாருக்கும் தெரியாம 10th பாஸ் சர்டிஃபிகேட்டையும் +2 ஃபெயிலான சர்டிஃபிகேட்டையும் யாருக்குமே தெரியாம மறைச்சு ஒரு ஃபைலுக்குள்ள வச்சு, யாரும் இதை பாத்திரக்கூடாது, அங்கே போய் எப்படியாவது சமாளிக்க வேண்டிதான், வேற என்ன பண்ண அப்படின்னு ஃபைலையும் எடுத்துக்கிட்டு வெளியில் மெதுவாக கிளம்பி வர, உடனே சரவணன், அப்பா நானும் மயிலும் போயிட்டு வரோம்ப்பா. மயிலு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். மயிலு நல்லா பதில் சொல்லிடுவல அப்படின்னு கேட்க, ஆமாம்மாம்மா பதில் சொல்லிடுவேன், முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மயிலு ரொம்ப தைரியமாக இங்கே சரவணன் கூட அங்கே கிளம்பி போயிடுறாங்க. உள்ளே அங்கே பிரின்ஸிபல் உட்காந்துட்டு இருக்காங்க. தங்கமயில் வந்த உடனே, இங்கே சரவணன் இவங்க தான் என் ஒய்ஃபு, இவங்களுக்காக தான் வேலை கேட்டு வந்திருந்தேன், நீங்கள் இன்டர்வியூ வேணால் ஆரம்பிங்க, நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி தங்கமயில உட்கார வச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க சரவணன். அங்கே பிரின்ஸிபலும், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் காமிங்க, அது மட்டும் இல்லை உங்கள் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நான் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில் கிட்ட இருக்கிற அந்த ஃபைலை வாங்கி ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது, தங்கமயில் வெறும் 10th பாஸு +2வே ஃபெயில் ஆயிருக்காங்க, மேற்கொண்டு எந்த ஒரு படிப்பும் படிக்கல. இவங்களை என்ன நான் கேள்வி கேட்டு இன்டர்வியூவில் பாஸ் ஆக்கி இதில் நான் டீச்சராக வேறு எடுக்கிறது? ஏதோ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இருக்குது, எல்லாமே பொய்யா, இவங்களுக்கு என்ன நான் இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண அந்த ஸ்கூலோட பிரின்ஸிபலும் உடனே சரவணனை உள்ளே கூப்பிட்டு விடுறாங்க. இங்கே சரவணன் ரொம்ப சந்தோஷமா அதுக்குள்ளே மயிலுக்கு கேள்வி கேட்டு மயிலை பதிலை சொல்லிட்டா போலையே, அதனால தான் இவ்வளோ சீக்கிரமாக என்னை உள்ளே கூப்பிட்டு விட்டுருக்காங்க, பரவாயில்ல, அப்போ மயிலும் இங்கிலீஷ் டீச்சர் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, அப்போ இதெல்லாம் எதிர்பார்க்காத சரவணன் ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாரு. அங்கே உள்ளே போன சரவணனை பார்த்து அங்கே ஸ்கூல் பிரின்சிபல் ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் என்னையே ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? ஏதோ உங்கள் ஒய்ஃபு எம்ஏ இங்கிலீஷ் கோல்டு மெடலிஸ்ட் வேறு, நிறைய படிச்சிருக்காங்க, அதிகமான மார்க் வாங்கியிருக்காங்க, உங்கள் ஸ்கூலுக்கு உங்களோட ஒய்ஃப் வந்தால் எங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசுனீங்களே, ஒரு தடவையாவது அவங்களோட மார்க் ஷீட்டை வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்க என்ன தான் படிச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? இங்கே பாருங்கள் உங்கள் ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்கன்னு, அவங்க வெறும் 10th பாஸ்
+2 ஃபெயில். இப்படி இருக்கும்போது இவங்க எப்படி சார் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? நிறைய படிச்சிருக்கீங்கன்னு சொன்னதால தான் இன்டர்வியூக்கு இவங்கள வர சொன்னேனே தவிர்த்து, இப்படி இவங்க படிக்காதவங்கன்னு தெரிஞ்சா நான் எப்படி சார் வேலைக்கு எடுக்க முடியும்? என்னை ஏமாற்றி உங்கள் மனைவியை எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்கன்னு பொய் சொல்லி எப்படியாவது டீச்சராக சேர்த்து விட்டுறலான்னு பார்த்தீங்களா? அது எப்படி சார்? நாங்கள் செக் பண்ணாமல் இன்டர்வியூ எடுக்காமல் நாங்கள் இவங்களை சேர்த்துப்போமா என்ன? அப்படின்னு வந்த சரவணனை வெளுத்து வாங்குறாங்க. சரவணன் ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறாங்க. ஏன் மயிலு, என்ன நீ ஏதோ நிறைய படிச்சிருக்கதா உங்கள் அம்மா சொன்னாங்களே, இது என்ன 10th பாஸு +2 ஃபெயிலா? என்னதான் நீ இப்படி நினச்சிட்டு இருக்க? எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச? அப்போ நீ சொன்னது எல்லாமே பொய்யா? பாரு, உன்னால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சரவணன் ரொம்ப கோவமாகவே, சாரி மேடம், ஏதோ இவ சொன்னதை நம்பி மார்க்கை கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல மேடம். இப்போ தான் இந்த மார்க் ஷீட்டையே நான் பார்க்குறேன். முன்னாடி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்திருக்க மாட்டேன். உங்களை ஏமாத்தணுன்ற நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை. இவ என்னை ஏமாத்திட்டா. இவளால் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன். சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப கோவமாக மயிலையும் கூட்டிகிட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. இங்கே மயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே சரவணன், போதுமா மயில், எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டல, பாத்தியா நீ படிக்காத விஷயம் எப்போ தெரிய வந்திருக்குன்னு? நீ எத்தனை நாளோ ஏமாத்திடலாம், கடைசி வரைக்கும் ஏமாத்திடலாம்னு நினச்ச. ஆனால் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் உண்மை இப்படி வெளியில் வரும்னு நீ நினைக்கவே இல்லைல்ல. ஆனால் நீ செஞ்ச இந்த செயலால் அவமானப்பட்டு நின்னது நான் மட்டும்தான். போதும் மயில், இதுக்கு மேலேயும் ஏதாவது உண்மையை மறைச்சிருக்கியா? என்ன ஏதுன்ற விவரத்தை என்கிட்ட சொல்லு. முதல்ல நீ வீட்டுக்கு வா. என் அப்பா, அம்மா, என் தங்கச்சி மீனா, ராஜன் எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க நீ இன்டர்வியூக்கு போய் பாஸ் ஆயிடுவ, ஒரு நல்ல ஸ்கூலில் டீச்சராக ஜாயின் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் நீ என்ன படிச்சிருக்கன்ற லட்சணத்தை அவங்க முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்டோட காமிக்கிறேன். அப்போ தான் நீ யார், நீ படிச்சிருக்கியா இல்லையான்ற விவரமே அவங்களுக்கு தெரிய வரும். இப்படி ஏமாத்திட்டியே, உன்னால் அவமானப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் அங்கே வீட்டுக்கு போன சரவணன் மயிலோட சர்டிஃபிகேட்டை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் காமிக்க பாண்டியன், கோமதி, வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே சரவணன் ரொம்ப கோவமாக பாண்டியன் கிட்ட, ஏன்பா என்னப்பா விசாரிச்சு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? பாருங்கள், அவள் 10th பாஸு, ஏதோ அவங்க அம்மா எம்ஏ இங்கிலீஷ்னு வாய்க்கு வந்தபடியெலாம் சொல்லியிருக்காங்கன்னு அதையும் நம்பி இவளை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு போனால் அங்கே இவளோட லட்சணமே புட்டு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ஏமாற்றி நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஸ்கூலில் சேர்த்து விட்டுறலான்னு நினச்சி கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்திட்டாங்கப்பா. இந்த மயிலால் நான் அப்படி அவமானப்பட்டு நின்னேன். வீட்டிலேயே இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட அம்புட்டு தூரம் நான் கூப்பிட்டு போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சரவணன் ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்க மயில் பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்க இங்கே கோமதி, ஏண்டி மயில், ஏதோ உங்கள் அம்மா தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட பொய் சொல்கிறாங்கன்னா நீயாவது சரவணன் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நீயும் அப்போ ஏமாத்தணும்னு நினச்சிட்டியா இங்கே எல்லாரையுமே? ஒன்றை போய் பொறுப்பான மருமக என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா, வீட்டில் அவ்வளோ அக்கறையாக இருக்கிறது மயில் மட்டும்தான்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன் என் வீட்டுக்காரரோட நம்பிக்கை எல்லாத்தையும் ஒன்றில்லாமல் பண்ணிட்டல அப்படின்னு சொல்ல இங்கே பாண்டியனுக்கு பதில் பேசவே முடியல. இப்படியுமா பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ரொம்ப நல்ல குடும்பம்னு அங்கே இங்கேன்னு விசாரிக்காமல் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு இப்படி படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே. இந்த மார்க் ஷீட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவமாக வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் மயிலை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு பாண்டியன். இங்கே ராஜிக்கும் மயிலுக்கும் சிரிப்பு தாங்கவே இல்லை. இந்த மயிலக்கா வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுவாங்களே. அப்படி இருக்கும்போது அவங்க படிக்காத விஷயத்த மட்டும், இந்த சர்டிஃபிகேட்டில் மார்க் வாங்கின விஷயத்த மட்டும் எவ்வளோ அழகாக மறைச்சிருக்காங்க. மயிலக்கா ரொம்பவே உஷாரு தான். ஆனாலும் சரவணன் மாமா மூலமாகவே இவங்க படிக்காதவங்க அப்படின்ற விஷயம் வெளியில் வந்துருச்சு. பாவம் மயிலக்கா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இன்னும் என்னென்ன உண்மையெல்லாம் மறைச்சிருக்காங்களோ அது எப்போ வெளியில் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மீனா, இன்னொரு பக்கம் ராஜி மயில் அவமானப்பட்டு அழுகிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே அரசி மயிலை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்ன அண்ணி இதெல்லாம்? நீங்கள் சுத்தமாக படிக்கவே இல்லைன்ற விஷயத்த எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இப்படி அண்ணனையும் எங்கள் குடும்பத்தையும் ஏமாத்துறதுக்காக படிப்பு விஷயத்துலேயே நீங்கள் இவ்வளோ ஏமாற்றிருக்கீங்கன்னா இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கீங்கன்னு தெரியலையே. உங்களை நம்பவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு உங்ககிட்ட என் பாடத்தில் சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் அதை என்ன ஏதுன்னு பாருங்கன்னு என் புக்கை கொடுத்தப்ப வேலை இருக்குன்னு ஓடினீங்களே, அப்போவே நினச்சேன் உங்கள் மேலே சந்தேகம் வந்தது. உண்மையாகவே மயிலனி படிச்சிருந்தா எனக்கு ஒரு டவுட்டுன்னு வரும்போது என் பாடத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஆனால் படிப்பை பற்றியும் பாடத்தை பற்றியும் கேட்டால் மட்டும் மயிலனி எப்போ பார்த்தாலும் பதட்டமாகறாங்க, பயப்படுறாங்கன்னு நினச்சி உங்கள் மேலே சந்தேகப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி சரவணன் அண்ணனால நீங்கள் படிக்கவே இல்லைன்ற விஷயம் தெரிய வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் இப்படி உண்மையை மறைச்சி குடும்பத்தையே ஏமாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அரசி ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் மயிலை வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மயில், நான் எல்லார் முன்னாடியும் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன். அதுவும் என் வீட்டுக்காரரே இப்படி நான் படிக்காதவ, வெறும் 10th தான் படிச்சிருக்கேன்ற உண்மையை போட்டு உடச்சிட்டாரே. இங்கே வீட்டில் உள்ளவங்க தான் கேள்வி கேட்குறாங்கன்னா
எல்லாரோட சின்ன பொண்ணு அரசி என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிறாளே, இப்போ என்னன்னு சொல்லி சமாளிக்க எங்கள் அம்மா என்னவோ அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க நிறைய பொய்ய சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு உண்மையும் வெளியில் வரும்போது நான் தான் இப்படி மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே பதில் பேச முடியாமல் அவமானப்பட்ட மயில் தலை குனிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இங்கே சரவணன் மயில் மேலே ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. படிப்பு விஷயத்துல இவ்வளோ பொய் சொன்ன மயில் இன்னும் என்னென்ன உண்மையை மறைச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த படிக்காத மயிலோட உண்மையான லட்சணத்தை தெரிஞ்சுக்கிட்ட வீட்டில் உள்ள எல்லாருமே மயிலுக்கு இனி மதிப்பும் மரியாதையும் கொடுக்கவே கூடாது. நிறைய படிச்சிருக்கேன்னு பொய் சொல்லி ஏமாத்துன மயில் இனி இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மயில் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க.